எல்லாருக்கும் எல்லாமாய் சாதி மத பேதமின்றி ஒவ்வொரு பண்டிகையின் போதும் நலத்திட்ட அதிலும் குறிப்பாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதி பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமை, ரமலான் என எல்லா பண்டிகைகளிலும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், இந்த வளாகமானது கிறிஸ்தவர்கள் இருப்பவர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த விழாவை ஏற்று நடத்துபவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்கள், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், இன்றைக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டம், மாணவர்களுக்கு சமத்துவம் திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்ம முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சென்ற பிப்ரவரி மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாசமும் கடந்த 3 வருடங்களாக 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வந்தார்கள். இன்றைக்கு தேர்தலை காரணம் காட்டி சில சங்க கூட்டம் எப்படியாவது இந்த திட்டத்தை முன்பாற்று முயற்சி செஞ்சாங்க. இதை அடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு 5000 ரூபாயை ஒவ்வொரு மகளிருக்கும் 1,32,00,000 மற்ற மகளிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கு கழக கூட்டணியோடு அதனுடைய வலிமை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனா அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா பாஜகவால மிரட்டி சேர்க்கப்பட்ட கட்சிகளை தவிர வேற யாரும் போய் சேரல. நேற்று பார்த்திருக்கீங்க, மதுரையில அதிமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல அதிமுக பெரியாருடைய படத்தை வச்சிருந்தாங்க. தொலைக்காட்சியில பார்த்திருக்கீங்க, செய்திகளை பார்த்திருக்கீங்க. பெரியாருடைய படத்தை இந்த கூட்டம் முகப்பது வச்சிருந்தாங்க. திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தார். வருவதற்கு முன்னாடி பெரியாருடைய படத்தை அங்கிருந்து எடுக்க சொன்னாங்க. அதையும் கேட்டு அடிமை கூட்டம் அங்கிருந்து எடுத்துட்டு பாஜகவுடைய சின்னத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லிருக்கு, முரட்டு தொண்டர்களை பார்த்திருக்கீங்க, முரட்டு பக்தர்களை பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை தமிழ்நாட்டுல திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உருவத்துல இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. இப்ப சொல்ல போனா அதிமுகவுடைய பெயரே மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெயரை மாற்றி அண்ணாவோட பெயர் எடுத்து அமித்ஷாவோட பெயரை வந்து சொன்னாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே செஞ்சிருவார். நேற்று மதுரையில பேசும்போது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது சொல்றேன், நான் சில நாட்களுக்கு முன்பு இளைஞரணியுடைய மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், எங்களை எல்லாம் அதிமுக நிறுத்திட்டு மிரட்ட பார்க்குறீங்க, சிபிஐ, இடி, ஐடி வச்சு மிரட்ட பார்க்குறீங்க. நீங்க ஈடு இல்ல, மோடியை பார்த்தும் திமுக கூட்டம் பயப்படாது அப்படி பேசுவீங்க. நேற்று அதை குறிப்பிட்டு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார், என்னை பார்த்து யாரும் பயப்படலாம், பயப்படத்தக்க ஆள் நான் கிடையாது அப்படின்னு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசினார். நான் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு இந்த பதிலை சொல்ல தேவையில்லை. ஒன்றிய பிரதமர் அவர்களே, எங்களுடைய கூட்டத்தில் உங்க திரும்பி உங்க கூட உட்கார்ந்து அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி மேல கேஸ் இருக்கு, அதை பார்த்து பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. உங்களுடைய கூட்டணியில பல பேரை மிரட்டி வச்சிருக்கீங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்பட வேணாம். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய தலைவர் இருக்கிறார், திமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறோம், மதச்சார்பற்ற 30 கூட்டணி நாங்கள் இருக்கின்றோம். ஆனா கவர்னர் நான் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், 2019 குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டேன். அதை நான் எப்பொழுதுமே பெருமையாக சொல்லுடைய பொது வாழ்வுக்கு வந்து நான் கலந்து கொண்ட முதல் போராட்டம் அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டம். அந்த ஜவஹர்லால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார், குறிப்பிட்ட தொடர்விட்டார்கள். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து நான் முதலாக கைது செய்யப்பட்டதும் அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கீழ்த்தெறிந்து அதற்காக கைது செய்யப்பட்டேன். என்னுடைய பொது வாழ்க்கையில நான் இன்றைக்குமே பெருமையாக சொல்வேன். நீங்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஆழ்ந்து சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்றைக்கும் எப்பொழுதுமே திமுக பக்கம் நிற்பீங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் நிச்சயம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் நீங்கள் என்றைக்கும் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம், சிறுபான்மையினர் நலவாரியம், உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்தது ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அவர் கூட்டம் தருவார். இன்னும் சொல்லப்பா இன்றைக்கு மட்டுமே காலையிலேயே பல நிகழ்ச்சிகள் தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மத்தியான ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையும்
மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து மக்கள் நம்மோடு அதை செய்து இன்றைக்கும் மக்களோடு மக்களாக இருப்பவர் தான் நம்ம திரு சேகர்பாபு அவர்கள். இன்றைக்கு இவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே வருகிற இருக்கிறீங்க. இவரை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன கழகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மிகப்பெரிய சமுதாய மக்களுக்கு தொடர்ந்து நிறைவேற்றி வராங்க. மிலாது நபி புரியுதுங்களா? அமைச்சர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். இந்த இடத்தை நமக்கு வழங்கி இருக்கின்ற பாதிரியார்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். இங்கே பயனாளிகளாக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். இதுதான் திராவிட மாடல் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்